உங்கள் கல்வி கனவுகளை நிறைவேற்றும் நேரம் இது. நக்ஷத்ர அகாடமி இல் தற்போது ஆன்லைன் டிகிரி அண்ட் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் வாய்ப்பு. நேரத்திற்கேற்ப வீட்டிலிருந்து படிக்கலாம். பிபிஏ, பிகாம், பிசிஏ, பிஏ, எம்பிஏ, எம்காம், எம்ஏ, எம்எஸ்சி, எம்சிஏ போன்ற பல பயிற்சி வாய்ப்புகள் கிடைக்கின்றன. தொழிலதிபர் ஆக வேண்டும், வேலைவாய்ப்பு பெற வேண்டும் அல்லது உயர்கல்வி விரும்புகிறீர்களா? இதுதான் உங்கள் முடிவுக்கான வழி. இப்போது உங்கள் குழந்தைக்கு புதிய அரங்கம். நட்சத்திரா ப்ரீ ஸ்கூலின் டே கேர் சேவையில் 1.5 வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட குழந்தைகளுக்காக காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை பாதுகாப்பான விளையாட்டு மற்றும் கற்றல் சூழலில் நேரம் செலவிடுங்கள். இது உங்கள் குழந்தைக்கான சிறந்த ஆரம்பம். FRBI பயிற்சி. மாணவி கிளாரிஸ் ஸ்டார்லிங் தனது லட்சியங்களை அடைய துடிக்கும் ஒரு இளம் பெண். அவளது வழிகாட்டி ஜாக் கிராஃபோர்ட் ஒரு விசித்திரமான கைதியை நேர்காணல் செய்ய அவளை நியமிக்கிறார். அந்த கைதி டாக்டர் ஹான்னிபால் லெக்டர், ஒரு புத்திசாலி மனநல மருத்துவர் மற்றும் மனித மாமிசம் உண்ணும் தொடர் கொலையாளி. பஃபலோ பில் என்ற மற்றொரு தொடர் கொலையாளியை பற்றிய தகவல்களை லெக்டரிடம் இருந்து பெற FBI நம்புகிறது. பஃபலோ பில் பெண்களை கடத்தி அவர்களின் தோலை உரித்து விடுகிறான். கிளாரிஸ் அதிகபட்ச பாதுகாப்பு கொண்ட சிறையில் லெக்டரை சந்திக்கிறாள். அவர்களின் முதல் சந்திப்பு ஒரு மின்சார அதிர்ச்சியை போன்றது. லெக்டர் நாகரிகமானவர், தெளிவாக பேசுபவர், ஆனால் பயங்கரமான கூர்மையான பார்வை கொண்டவர். ஆரம்பத்தில் ஒத்துழைக்க மறுத்தாலும் கிளாரிஸின் தைரியம் மற்றும் பலவீனத்தால் அவர் ஈர்க்கப்படுகிறார். லெக்டர் கிளாரிஸின் மனதுடன் விளையாடத் தொடங்குகிறார். நேரடி பதில்களுக்கு பதிலாக அவர் புதிர்களையும் உளவியல் சவால்களையும் கொடுக்கிறார். அவர்களின் உரையாடல்கள் மூலம் பஃபலோ பில், உண்மையான பெயர் ஜேம் கம்ப், பெண்களை கொன்று அவர்களின் தோலால் ஒரு பெண்ணுடையை உருவாக்க முயற்சிக்கிறான் என்பதை அறிகிறோம். அவன் தன்னை மாற்றிக்கொள்ள விரும்புகிறான். லெக்டரிடமிருந்து தகவல்களை பெறும் அதே நேரத்தில் கிளாரிஸ் தனது மனநிலையையும் உணர்ச்சிகளையும் பாதுகாக்க போராடுகிறாள். அமெரிக்க செனட்டரின் மகள் கேத்தரின் மார்டின் கடத்தப்படும் போது இந்த வழக்கு தேசிய செய்தியாகிறது. நேரம் வேகமாக ஓடுகிறது. இடமாற்றம் செய்வதாக கூறி பொய்யான வாக்குறுதிகள் அளிக்கப்பட்டதற்கு ஈடாக பஃபலோ பில்லின் உளவியல் பற்றிய முக்கியமான தகவல்களை லெக்டர் வழங்குகிறார். ஒரு தந்திரமான மற்றும் பயங்கரமான தப்பிக்கும் காட்சியில் லெக்டர் தனது காவலர்களை கொன்று அடையாளங்களை மாற்றி மறைந்து விடுகிறார். அவர் இரத்தக் கரைகளையும் பிரமிப்பையும் விட்டுச் செல்கிறார். இதற்கிடையில் கிளாரிஸ் புதிரை ஒன்றிணைக்கிறாள். முதல் பாதிக்கப்பட்டவர் கொலையாளியின் இருப்பிடத்தை கண்டறியும் திறவுகோலாக இருக்கிறாள். கிளாரிஸ் பஃபலோ பில்லை அவனது சிதைந்த வீட்டிற்குள் பின்தொடர்கிறாள். அவள் அடித்தளத்தை ஆராய்கிறாள். அது இருள், தோல் மற்றும் மரணத்தின் ஒரு சிக்கலான பாதை. சினிமாவின் மிகவும் பதட்டமான காட்சிகளில் ஒன்றில் விளக்குகள் அணைந்து விடுகின்றன. பில் இரவு பார்வையில் அவளை பின்தொடர்கிறான். ஆனால் கிளாரிஸ் அவன் தாக்குவதற்கு சற்று முன்பு அவனை சுட்டுக் கொள்கிறாள். கிளாரிஸ் FBI அகாடமியில் பட்டம் பெறுகிறாள். ஆனால் அமைதி அவளை விட்டு விலகுகிறது. அவளுக்கு ஒரு திகிலூட்டும் தொலைபேசி அழைப்பு வருகிறது. கிளாரிஸ், ஆட்டுக்குட்டிகளின் அலறல் நின்றதா? இப்போது சுதந்திரமாக இருக்கும் லெக்டர் அவளை தேடி வரமாட்டேன் என்று உறுதியளிக்கிறார். நீ இருக்கும் இந்த உலகம் மிகவும் சுவாரஸ்யமானது. லெக்டர் ஒரு கூட்டத்திற்குள் மறைந்து ஒரு முன்னாள் சிறை மருத்துவரை தேடிச் செல்கிறார். அவர் தனது அடுத்த இரவு உணவை தேடிச் செல்கிறார். கட்டுப்பாடு மற்றும் பயம் ஆகியவை இந்த திரைப்படத்தின் மையக்கருப்பொருள்கள். லெக்டரும் கிளாரிஸும் ஒருவரையொருவர் கையாளுகிறார்கள். ஆனால் கிளாரிஸ் தனது பயங்களை நேருக்கு நேர் எதிர்கொள்கிறாள். மாற்றம் மற்றும் அடையாளம் ஆகியவை பஃபலோ பில்லின் சிதைந்த ஆசையை கிளாரிஸின் தார்மீக பரிணாம வளர்ச்சியுடன் ஒப்பிடுகின்றன. அதிகாரம் மற்றும் பாலினம் ஆகியவை ஆண் ஆதிக்கம் செலுத்தும் ஒரு நிறுவனத்தில் கிளாரிஸ் கொலையாளிகளை மட்டுமல்ல, பாலின பாகுபாட்டையும் எதிர்த்து போராடுவதை காட்டுகின்றன. நன்மைக்கும் தீமைக்கும் இடையிலான கோடுகளை லெக்டர் மங்கலாக்குகிறார். அவர் புத்திசாலி, கலாச்சாரமானவர், ஆனால் பயங்கரமான ஒழுக்கமற்றவர். பாத்திரத்தை மையமாகக் கொண்ட பதற்றம் என்பது உடல் ரீதியான திகிலை விட உளவியல் சக்தியில் கவனம் செலுத்துவதாகும். நெருக்கமான படப்பிடிப்பு காட்சிகள் பார்வையாளர்களை லெக்டரின் பார்வையை உணர வைக்கின்றன. அது ஊடுருவும், மயக்கும்,
தவிர்க்க முடியாதது. நடிப்பில் உள்ள வேறுபாடு ஜோடி ஃபாஸ்டரின் பலவீனத்திற்கும் ஆண்டனி ஹாப்கின்ஸின் திகிலூட்டும் அமைதிக்கும் இடையில் ஒரு மின்சாரத்தை உருவாக்குகிறது. ஒலி மற்றும் அமைதி ஆகியவை பயத்தை அதிகரிக்க அமைதியை பயன்படுத்துகின்றன. தலைப்பே நினைவுகளின் வேதனையை குறிக்கிறது. ஒளி மற்றும் இடம் ஆகியவை குளிர்ந்த சிறைகள், கிருமிகள் அற்ற அலுவலகங்கள் மற்றும் இருண்ட அடித்தளங்கள் மனித மனதை பிரதிபலிக்கின்றன. துணை உரை மற்றும் குறியீடுகள் ஆட்டுக்குட்டிகள் அப்பாவித்தனத்தையும் கிளாரிஸின் அதிர்ச்சியையும் அமைதிக்கான அவநம்பிக்கையான தேவையையும் குறிக்கின்றன. இந்த திரைப்படம் சிறந்த படம், இயக்குனர், நடிகர், நடிகை மற்றும் திரைக்கதை என 5 அகாடமி விருதுகளை வென்றது. இது ஒரு அரிய முழுமையான வெற்றி. ஹன்னிபால் லெக்டரை சினிமாவின் மிகச்சிறந்த வில்லன்களில் ஒருவராக நிலைநிறுத்தியது. திகில், குற்றம் மற்றும் உணர்ச்சிகரமான கதை சொல்லல் ஆகியவற்றை இணைத்து உளவியல் த்ரில்லர் வகையை மறுவரையறை செய்தது. தி சைலன்ஸ் ஆஃப் தி லாம்ப்ஸ் உளவியல் கதை சொல்லலில் ஒரு தலைசிறந்த படைப்பு. இங்கு புத்திசாலித்தனம் எந்த ஆயுதத்தையும் விட கொடியது. திகில் அரக்கர்களிடமிருந்து வருவதில்லை, மாறாக மனித குலத்திடமிருந்தே வருகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் கொடுங்கள். உங்கள் நண்பர் உடன் பகிரவும். மிக முக்கியமாக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். புதிய வீடியோக்கள் வரும்போது உடனே அறிந்து கொள்ள மணி ஐகானையும் கிளிக் செய்யுங்கள். நன்றி உங்கள் ஆதரவுக்காக.